வணக்கம் வணக்கம் மக்களே. நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜாப்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபியூ டிப்ஸ் இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பெரும்பாலும் நிறைய ஜாப்ஸ் லிங்க்டின், நாக்குரி அந்த மாதிரி சைட்ஸில் லேண்ட் ஆகாது. சில ஜாப்ஸ் நீஸ் ஜாப் போர்ட்ஸில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. உதாரணமாக பியர் லிஸ்ட், ஹேஸ் ஜாப், வெல் ஃபவுண்ட் அந்த மாதிரி சைட்ஸில் உங்களுக்கான ஜாப்ஸ் இருக்கான்னு தேடுங்க. சில சைட்ஸில் உங்களால் இமெயில்ஸ் இல்லை வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான வாட்ஸ்அப் சேனல்ஸ் இருந்ததுன்னா அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப்ஸ் பப்ளிஷ் பண்ணது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே கிடைக்கும். அப்புறம் கனெக்ட் வித் கன்சல்டன்சிஸ், டீம் லீஸ் அந்த மாதிரி கன்சல்டன்சிஸ் அவங்களே நிறைய கம்பெனிஸ் கூட டைப்ஸ் வச்சுருப்பாங்க. ஜாப்ஸ் போஸ்ட் ஆகும்போது அவங்க மூலமாக போகும்போது இன்னும் வேலை ஈஸியாக கிடைக்கும். அட்லீஸ்ட் இன்டர்வியூஸ் ஈஸியாக செக்யூர் பண்ண முடியும். ஸோ அவங்களோட சைட்ஸை ரீச் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு ரிலவெண்ட்டான கன்சல்டன்சிக்கு ரீச் அவுட் பண்ணி அவங்க கூட உங்களோட ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டார்கெட் ஓல்டர் போஸ்டிங்ஸ். சில நேரம் கம்பெனிஸ் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இன்டர்வியூ நடத்தியிருந்திருப்பாங்க, பட் அந்த பொசிஷன் க்ளோஸ் ஆகாமலே இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் ரீசன்ட் ஜாப் போஸ்டிங்ஸ் அந்த டீமோ இல்லை ஹையரிங் மேனேஜரோ ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு அடிஷ்னல் டிப், புதுசாக ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக டீம் ஹையர் பண்ணுறாங்க, ஃபண்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருதுன்னா அந்த டீமுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். லைக்லி யூ வில் கெட் அன் இன்டர்வியூ அண்ட் யூ வில் கெட் ஹையர்ட் அஸ் வெல். புது டீம் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கான லேர்னிங்ஸும் நிறையா இருக்கும், க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்னும் ஹையாக இருக்கும் அந்த மாதிரி டீம்ஸில். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.